அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கை. இந்த அடி பயங்கரமால்ல இருக்கு. 2019ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா பொறுப்பேற்றது முதல் நாட்டின் அமைதியை நிலைநாட்டுவதில் மிக முக்கியமாக பங்காற்றும் NIA என்று அழைக்கப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் NCB என்று அழைக்கப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ற இரு அமைப்புகளும் அமித்ஷாவின் நேரடி கட்டுப்பாட்டில் அவரது இரு கண்களாக செயல்பட்டு வருகிறது. தேசிய புலனாய்வு அமைப்பு உள்நாட்டில் பயங்கரவாத நடவடிக்கைகளை முழுவதுமாக ஒழிக்க முழு மூச்சோடு செயல்பட்டு வருகிறது. அதனால்தான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலும் சமீப காலமாக பல NIA சோதனைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அதேபோல் அமித்ஷாவின் இன்னொரு கண்ணாக இருக்கும் NCB என்று அழைக்கப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அமைப்போ நாடு முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு உதவும் வணிகர்கள் மற்றும் சங்கிலி தொடர்புகளை கண்டறிந்து அழித்து வருகிறது. அதற்கு தவிர்க்க முடியாத உதாரணமாக நம் கண்முன் நிற்பது திமுக நிர்வாகிகளாகவும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலாகவும் செயல்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் மற்றும் இப்ராஹிம் ஆகியோரின் கைது நடவடிக்கைகள். கடந்த பிப்ரவரியில் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் போதைப்பொருள் கடத்தியதற்காக 3 பேரை கைது செய்தது NCB. அவர்களிடம் இருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் 50 கிலோ வேதிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் சர்வதேச மதிப்பு 2000 கோடி ரூபாயாகும். இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர் முன்னாள் திமுக அயலக பிரிவு மாவட்ட செயலாளர் ஜாஃபர் சாதிக் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் வெளிநாடு தப்பிச் செல்வதற்கு முன் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து இந்த கடத்தலில் சர்வதேச தொடர்பு இருக்கிறதா என்ற ரீதியிலும் விசாரணை தொடர்கிறது. இதேபோல் கடந்த மாதம் தமிழகத்தில் இருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அம்மூவருள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த சையது இப்ராஹிம் என்பவரும் அடக்கம். இவர் ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவின் மாவட்ட துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். இந்த வழக்கின் விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோல் இந்தியா முழுவதும் NCB போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறது. அதை நிரூபிக்கும் விதமாக தரவுகளும் இருக்கிறது. 2004 முதல் 2013 வரை 5933 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.52 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2014 முதல் 2024 வரையிலான 10 ஆண்டுகளில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.43 லட்சம் கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இப்படி NCB இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்கு காரணமாக 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் மற்றும் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1985 சட்டத்தில் செய்யப்பட்ட அதிரடி திருத்தங்கள். 1985ஆம் ஆண்டில் இயற்றப்பட்ட நார்கோட்டிக் ட்ரக்ஸ் மற்றும் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் சட்டத்திற்கு தேவையான திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியை அரசு மேற்கொண்டது. இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் செய்பவர்களுக்கு எதிரான சட்டத்தின் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டது, தண்டனைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளது மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகள் குறித்த விவாதங்களும் இருந்து வருகிறது. இரண்டாவது, தண்டனை நடவடிக்கைகளுடன் சேர்த்து போதைப்பொருள் பழக்க வழக்கமுள்ளவர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்த திட்டங்கள் தீட்டி அவர்களது வாழ்க்கையை காப்பாற்றுதல். மூன்றாவது, எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துதல். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளுடன் இருக்கும் எல்லைகள் வழியாக இந்தியாவுக்குள் பல போதைப் பொருட்கள் நுழைகின்றன என்பதை அறிந்து எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த தீவிர கண்காணிப்பு, ரோந்துகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி NCB நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுவாக போதைப் பொருளை பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை மட்டும் மேற்கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வை உறுதி செய்வதிலும் அமித்ஷா தலைமையிலான NCB கவனம் செலுத்துவது சிறப்பம்சமாக தெரிகிறது. அமித்ஷா எவ்வளவு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் நாட்டின் குடிகளுக்கு சுய ஒழுக்கம் இருந்தால்தான் அந்த முயற்சிகளுக்கு முழு பலன் கிடைக்கும். அதனால் சமூகமும் புரிந்து நடக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.